ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த 3வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல் ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவிருக்கிறோம். இந்த மே மாதம் 3வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர். அன்றைக்கி அநேக பிள்ளைகளுடைய 12th ரிசல்ட்டு கடந்த 8ஆம் தேதி வந்திருக்கோம். ஒருவேளை நீங்கள் அநேகர் எதிர்பார்ப்போடு எங்கே போக வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கான யோசித்து கொண்டு இருப்பீர்கள். உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களுக்கான வழிவாசலை ஏற்படுத்தி கொடுப்பாராக. இந்த நாளுடைய ஆராதனைகளை கடந்து போக போகிறோம். விசேஷமாக இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான சகோதரர் பேசிலுக்காக, சோஃபியாக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலவேளையில் நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் கொடுத்த பிரதான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாய் இந்த ஆண்டவரே மே மாதத்தினுடைய 3வது வாரத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க. இந்த நாளுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இதை நடத்துகிற அருமையான சகோதரர் பேசலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. அவர்களை நீங்கள் பலப்படுத்துங்க. அவர்களோடு ஆண்டவரே சப்பா எல்லா கவலைகள், கிளேசங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு என் தேவன் ஒருவர் மாத்திரமே அவர்களோடு நீங்கள் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆஸ்வதிங்க, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளை போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எல் ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லோரையும் இந்த மாதத்தின் 3ஆம் வாரத்திற்கு வரவேற்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை, அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை, அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த
பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆண்டவரே சாமி, இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் நீங்க ஆண்டவரே, எனக்கு சொந்தமானீர் சாமி. ஆண்டவரே சாமி, நீங்க என்ன ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாக என்ன நீங்க அடாப்ட் பண்ணியிருக்கீங்க சாமி. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சாமி. ஆண்டவரே சாமி, நாங்க தகுதியற்ற நிலையில இருக்கும் போது சாமி, ஆண்டவரே நாங்க பாவத்தில் அழிஞ்சு கொண்டு இருக்கும் போது சாமி, நீங்க எங்களுக்காக சிலுவையில மறைச்சிங்க சாமி. ஆண்டவரே சாமி, அந்த புத்திர சுவிகாரத்தை ஆண்டவரே நீங்க எங்களுக்கு அந்த சிலுவையில எங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்தீங்க சாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. I love you, Lord, for your mercy never failed me. All my days I've been held in your hands. From the moment that I wake up until I lay my head, oh, I will sing of the goodness of God. All my life you have been faithful. All my life you have been so, so good. With every breath that I am able, I will sing of the goodness of God. I will sing of the goodness of God. I love your voice. You have led me through the fire, darkness night. You are close like no other. I've known you as a father, I've known you as a friend. I have lived in the goodness of God. I have lived in the goodness of God. And all my life you have been faithful. And all my life you have been so, so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. I will sing of the goodness of God. வாழ்நாளெல்லாம் உண்மையாயிருந்தீர். என் வாழ்வில் எத்தனை நன்மைகள் செய்தீர். நான் விடும் ஒவ்வொரு மூச்சிலும் என்றும் உம் நன்மைகளை நான் பாடுவேன். உம் நன்மைகளை நான் பாடுவேன். வாழ்நாளெல்லாம் உண்மையாயிருந்தீர். என் வாழ்வில் எத்தனை நன்மைகள் செய்தீர். என் விடும் ஒவ்வொரு மூச்சிலும் என்றும் நன்மைகளை நான் பாடுவேன். உம் நன்மைகளை நான் பாடுவேன். உம் நன்மைகள் தொடருதே, பின்தொடருதே என்னை. 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 என் வாழ்வதனை உந்தன் கரங்களிலே நான் ஒப்பு கொடுத்தேன். உம் நன்மைகள் தொடருதே, பின்தொடருதே என்னை. உம் நன்மை
நன்மைகள் தொடருதே, பின்தொடருதே என்னை. ஆமாம் ஆண்டவரே, என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே நீர் எனக்கு உண்மையாக இருந்திருக்கிறீர் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, நீங்கள் ஆண்டவரே இயேசு சாமி, உம்முடைய நன்மைகள் ஆண்டவரே என்னை பின்தொடர்ந்து வந்திருக்கு சாமி. ஆண்டவரே நான் ஆண்டவரே அந்த இருளில் இருக்கும் போது ஆண்டவரே உம்முடைய அன்பு என்னை பின்தொடர்ந்து வந்துச்சு சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, நான் திருப்பியும் ஆண்டவரே பாவத்தில் விழுந்திருந்த போது ஆண்டவரே நீங்கள் என்ன உங்களுடைய அன்பு என்னை பின்தொடர்ந்து வந்துச்சு சாமி. ஆண்டவரே சாமி, எனக்கு இந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே, இனி நான் வாழ்றது பிரயோஜனமே இல்லைன்னு நினைக்கும் போது சாமி ஆண்டவரே உம்முடைய நன்மை ஆண்டவரே என்னை பின்தொடர்ந்து வந்தது சாமி. ஆண்டவரே இனி என்னை யாரும் சரிப்படுத்த முடியாது, இதோட என்னோடது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நாங்கள் நினைக்கும் போது சாமி ஆண்டவரே சாமி உம்முடைய அன்பு எங்களை பின்தொடர்ந்து வந்துச்சு சாமி. ஆண்டவரே சாமி, இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லை, இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கும் போது சாமி ஆண்டவரே சாமி உம்முடைய அன்பு ஆண்டவரே எங்களை பின்தொடர்ந்து வந்துச்சு சாமி. ஆண்டவரே அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் சாமி. ஆண்டவரே எந்த நேரத்துலையும் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரே சாமி எங்களை தொடர்ந்து வர அந்த அன்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் சாமி. ஆண்டவரே நாங்கள் ஒரு நாளும் அந்த அன்பை டிசர்வ் பண்ணவே இல்லை சாமி. ஆண்டவரே சாமி நீங்கள் ஆண்டவரே எங்கள் மேலே அந்த அளவில்லாத அன்பு ஆண்டவரே சாமி, எல்லை இல்லாத அன்பு ஆண்டவரே நீங்கள் எங்கள் மேலே செலுத்திருக்கிறீர் சாமி. அதற்காக உமக்கு நன்றி சாமி. உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் சாமி. இந்த வேலையில் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருத்தரும் ஆண்டவரே அந்த அளவில்லாத அன்பு ஆண்டவரே உணரும்படி செய்யுங்க சாமி. ஆண்டவரே உம்முடைய அன்பை போல வேற அன்பு எதுவும் இல்லை சாமி. ஆண்டவரே நாங்கள் அன்பை தேடி எங்கெங்கேயோ போகலாம் ஆண்டவரே, ஆனால் ஆண்டவரே உங்ககிட்ட கிடைக்கிற அன்பு வேற எங்கேருந்துமே கிடைக்காது சாமி. ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரும் ஆண்டவரே சாமி உம்முடைய அன்பு ஆண்டவரே உணராதபடி ஆண்டவரே இந்த இடத்த விட்டு போக வேண்டாம் சாமி. ஆண்டவரே உம்முடைய அன்பு தொடரட்டும், அவங்கள தொடரட்டும் சாமி. ஆண்டவரே சாமி அவங்க ஆண்டவரே உங்களை அறியும்படி செய்யுங்க. இந்த அன்பு ஆண்டவரே அறியாத யாருமே இந்த இடத்த விட்டு போக வேண்டாம் சாமி. ஆண்டவரே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க சாமி. ஆண்டவரே நீங்கள் எங்களை எல்லாரையும் ரீச் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சாமி. ஆண்டவரே மீதி உள்ள ஆராதனை ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான காலை வேளையில் இந்த ஆராதனையில் நீங்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுது செய்தி கடந்து போவோம். உங்களுடைய வேதாமத்தை 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். மேலும் நான் உங்களை தப்புவிக்கும்படிக்கே இதுவரைக்கும் கொரிந்து பட்டணத்திற்கு வராதிருக்கிறேன் என்று என் ஆத்துமாவின் பேரில் தேவனையே சாட்சியாக கூறுகிறேன். உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாயிராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராய் இருக்கிறோம். விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்துக்கு கீழாக நாம் பல தலைப்பில் செய்திகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இந்த 24ஆம் வசனத்தில் பார்க்கும்போது பவுல் எழுதும்போது இப்படியாக சொல்லுகிறார், உங்களுடைய சந்தோஷத்துக்காக நாங்கள் உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கிறோம், நாங்கள் சர்வன்ஸாக இருக்கிறோம். நான் இப்படியாக போட்டிருக்கேன், லீடர்ஸ் ஆர் சர்வன்ஸ் ஆஃப் யுவர் ஜாய் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க தலைவர்கள் உங்கள் மகிழ்ச்சியின் ஊழியக்காரர்கள் உங்களுடைய சேவகர்களாக உங்களுக்காக சேவை செய்யும்படியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் அந்த அர்த்தத்தில் அவர் வெளிப்படுத்துகிறதை பாருங்கள். அற்று இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர் எஸ்டாப்ளிஷ் இன் கிரைஸ்ட் சீல்ட் வித் ஹிஸ் ப்ராமிஸ் என்ற தலைப்பில் தான் நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைநிறுத்தப்பட்ட அவருடைய வாக்கு தத்தங்கள் முத்திரையிடப்பட்டது என்று சொல்லி நாம் 1ஆம் தேதி நாம் செய்தியை கேட்டோம். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய எல்லா வாக்கு தத்தங்களையும் கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலைநிறுத்தியிருக்கிறார். God established us in Christ என்று சொல்லி நாம் முதல் வாரம் பார்த்தோம். 2வது வாரம் பார்க்கும்போது நான் எப்படியா சொன்னேன், அனாயிண்டட், நம்ம ஒவ்வொருவரையும் அவர் அபிஷேகித்து அவர் முத்திரையிடப்பட்டவளாய் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணி முத்திரையிடப்பட்டவளாக பிரித்தெடுக்கப்பட்டவளாக வாக்கு தத்தத்தை நிறைவேற்றக்கூடிய வழிவாசலை உண்டு பண்ணக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த முத்திரையிடப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறதுல அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சீல்ட் அண்ட் கிவன் த ஸ்பிரிட் ஆஸ் அ கேரண்டி என்று சொல்லி நாம் போன வாரம் செய்தியை பார்த்தோம்.
இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடிய இந்த காரியங்கள் இந்த காலவேளையில் தேவன் பவுல் எழுதும்போது சொல்றார், நாங்கள் உங்களை அந்த 24ஆம் வசனத்தை மறுபடியும் ஒரு விஷயம் வாசிக்கலாமா? உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாய் உங்கள் இராமல், விசுவாசத்துக்கு நாங்கள் அதிகாரியா இல்லாமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராய் இருக்கிறோம். போதும், உங்க சந்தோஷத்துக்கு நாங்கள் சகாயராய் இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது, கொரிந்து சபையில் அநேக விதமான பிரச்சனைகள் இருக்கும்போது பவுல் இதை அழகா எழுத, உங்களுடைய சந்தோஷத்துக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கிறவளா இல்லாதபடி அந்த உத்தரவாதத்தை கொடுக்கிற ஆண்டவர் உங்களை நிறைவேற்றக்கூடியவர். அதாவது அர்த்தத்தில் என்ன அர்த்தத்தில் சொல்றாருன்னா, உங்களுடைய வாக்கு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை நாங்கள் நிறைவேற்ற முடியாது, ஆனால் கிறிஸ்துவானவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த காலவேளையில் ஒருவேளை இந்த 3வது வார செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அநேக விதமான சந்தேகங்கள் இருக்கலாம், அநேக விதமான குழப்பங்கள் இருக்கலாம், அநேக விதமான காரியங்கள் நிறைவேறவில்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கலாம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை தேவனிடத்தில் முழுவதுமாய் சரண்டர் பண்ணக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும். இங்க பவுல் சொல்கிறாரு, நான் முழுவதுமாய் அர்ப்பணித்தவளாக உங்களுக்கு சேவை செய்யும்படியாக பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரராகிய உங்களுக்கு, விசுவாசிகளாகிய உங்களுக்கு, உங்களுடைய வளர்ச்சிக்கு நான் உத்தரவாதம் உள்ளவனாய் இருக்க முடியாது. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கக்கூடியவராக இருக்கார் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். நாங்கள் எங்களை குறித்து பிரசங்கியாமல் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி பவுல் அங்க தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு போட்டிருந்தேன், லீடர்ஸ் ஆர் சர்வன்ட்ஸ் ஆஃப் யுவர் ஜாய். நம்முடைய சந்தோஷத்துக்கென்று தேவன் ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். இந்த ஊழியக்காரர்கள் உங்களுக்காக, எனக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்றுதான் பவுல் இங்க கொரிந்து சபைக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அநேக வாக்கு தத்தங்களை பெற்றிருப்போம். ஆனால் வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லையே என்று சொல்லி போதகர்களிடத்தில், ஊழியக்கார இடத்துல போய் நாம் புலம்பக்கூடியவளாக இருப்போம். அப்படி இல்லாதபடி கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடியவளாய், கர்த்தரை சார்ந்திருக்கக்கூடியவளாய் இருக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் இயேசுவை குறித்து பிரசங்கிப்பார்களே தவிர அவர்கள் வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் முயற்சி எடுக்க முடியாது. அதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும், நீங்கள் ஜெபிக்க வேண்டும், நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். தாவீது அழகா எழுதும்போது சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை. அவருக்கு நல்லா தெரியும், எங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் எனக்கு ஒத்தாசை வரும், வேற யார்கிட்ட இருந்து ஒத்தாசை வராது என்பதை அவர் அறிந்திருக்கார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்ன? அவர் எல்லாவற்றையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கார். ஒருவேளை இந்த வருடத்தில் நீங்கள் இந்த 5வது மாதத்தில் வந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை பெற்றிருக்கலாம், அநேக வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கலாம், அநேக தேவனுடைய வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த காலவெளியில் கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாசித்த பகுதியில் வாசித்தோம். உங்க விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரியா, பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, நாங்கள் உங்க விசுவாசத்துக்கு நாங்கள் அதிகாரியா இருக்க முடியாது, உங்க விசுவாசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க முடியும், உங்கள் சந்தோஷத்துக்கு நாங்கள் சகாயராய் இருக்கிறோம், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த காரியத்தை உறுதியாய் வைக்க வேண்டும். எனக்காக சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவரை நான் நோக்கி பார்க்கும்போது அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவராக இருக்கார். ஒருவேளை சுகவீனமாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? அவருடைய தழும்புகளால் குணமானம் என்று சொல்லி அவரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசிகளாய் நீங்கள் உருவாக வேண்டும். இவர் சொல்றாரு, உங்க விசுவாசத்துக்கு நாங்கள் அதிகாரியா இருக்க முடியாது, உங்களுடைய பாஸ்டரோ இல்ல உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களோ அதிகாரியா இருக்க முடியாது. ஆனால் அந்த விசுவாசத்துக்கு அதிகாரியா இருக்க ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடியவராய், உங்களை வழிநடத்தக்கூடியவராய், அவர் வாக்குத்தத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கார். இந்த மாதத்தில் நாம் கேட்ட வாக்குத்தத்தங்கள் என்ன? அவர் நம்முடைய God's promises are yes in Christ. அவர் கிறிஸ்து தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம்
ஆம் என்று நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? God established us, நம்ம ஒவ்வொருவரையும் அவர் நிலைநிறுத்தக்கூடியவராக இருக்கார் என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, God anointed us, உங்களையும் என்னையும் அவர் அபிஷேகம் பண்ணி பிரித்து எடுத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கார். அடுத்தது என்ன பார்த்தோம்? God has sealed us with his Holy Spirit, அவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியினால உங்களையும் என்னையும் முத்தரிக்கப்பட்டவர்களாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக உங்களுக்கென்று எல்லாவற்றையும் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ளவராக. இந்த கடைசியா பார்த்த காரியம் என்ன? தேவன் உங்களையும் என்னையும் அழைத்த நோக்கம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாய், சந்தோஷத்தில் நிலைத்திருக்கக்கூடிய. இங்க பார்க்கிறோம், சந்தோஷத்துக்கு நாங்கள் சகாயராக இருக்கிறோம், அந்த சந்தோஷத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த கால வேளையில் அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே என்னுடைய விசுவாசம் குன்றி போகாதபடி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே என் விசுவாசம் நான் வளர வேண்டும், என்னுடைய சந்தோஷத்தில் நான் வளர வேண்டும், உமக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர்கள். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்துல அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்யுங்க என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர்கள். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கால வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் நாங்கள் கேட்ட வசனத்துக்கு ஏற்றாற் போல எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீர் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய சந்தோஷத்துக்காக ஆண்டவரே நீர் கொடுத்த ஆண்டவரே அந்த விசுவாசத்தில் நாங்கள் வளரத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அநேக சூழ்நிலைகளில் நாங்கள் ஊழியர்களை சார்ந்து வாழாதபடி உம்மை சார்ந்து வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கக்கூடியவர்களாக ஆண்டவரே இயேசப்பா, உங்களுடைய விசுவாசத்தில் ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் ஆண்டவரே நாங்கள் நிச்சயமாய் நீங்க நிறைவேற்றுவர் என்று சொல்லி விசுவாசிக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யுமாய் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அப்படியாகவே ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தில் அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கு என்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.